செங்கல்பட்டு மாவட்டம் மூவரசம்பட்டு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி விழாவில் தேசிய கொடியை தலைகீழாக ஏற்றிய அமைச்சர். அந்த காட்சிகளை காண்போம். மாணவ செல்வங்கள் அமைதி காக்க வேண்டும். ஒரு நல்லதொரு நாள் உங்களுடைய பள்ளி கல்வி உயர்கல்வியாக மாறுவதற்கு திட்டமிடுதலுக்கான அடிப்படை. எல்லாம் எந்திரிச்சிட்டு தாயின் மணி கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர். தாயின் மணி கொடி. செய்தியாளர் வசந்த் இணைப்பில் இருக்கிறார். வசந்த், வணக்கம். பள்ளி விழாவில் தேசிய கொடியை தலைகீழாக ஏற்றிய அமைச்சர், விவரங்களை சொல்லுங்க. அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதில் மின்சாரம் இல்லாமல் வெகு நேரம் காத்திருந்துள்ளனர். அது மட்டுமின்றி தேசிய கொடியையும் அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைகளாக ஏற்றிய நிகழ்வும் நடந்துள்ளது. அதாவது இன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் பள்ளிக் கல்வித்துறை சார்பாக மாணவ மாணவிகளுக்கான நோட்டு புத்தகம் வழங்கும் விழா தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூவரசம்பட்டு ஊராட்சியில் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவர்களுக்கான நோட்டு புத்தகம் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறை அமைச்சர் காமு அன்பரசன் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், மண்டல குழு தலைவர் சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது திடீரென பள்ளியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் நிகழ்ச்சி மேடைக்கு வராமல் நீண்ட நேரமாக அமைச்சர் பள்ளி தலைமை ஆசிரியரின் அலுவலகத்திலேயே காத்திருந்தார். அதன் பின் மின் வாரியத்துறை அமைச்சர் அதிகாரிகளிடம் பேசிய பிறகு நீண்ட நேரத்திற்கு பிறகு மின்சாரம் துண்டிப்பானது சரி செய்யப்பட்டது. பின்னர் இருவரும் விழா மேடைக்கு வந்தனர். முதல் நிகழ்வான கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. அப்பொழுது அமைச்சர் காமு அன்பரசன் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் ஒன்று சேர்ந்து இந்த கொடியினை ஏற்றினர். அப்பொழுது கொடியானது தலைகீழாக பறந்தது. அதை கவனிக்காமல் கொடிக்கு மரியாதை செலுத்தி அங்கிருந்து சென்றனர். அதை பார்த்து அங்கிருந்த ஆசிரியர்கள் கொடியை மீண்டும் கீழே இறக்கி அதனை சரி செய்து கொண்டிருந்தனர். அதற்கிடையில் இந்த கொடி பாடலும் பாடி முடிக்கப்பட்டது. அதாவது இந்த கொடி பாடல் என்பது கொடி மேலே பறக்கும் பொழுது பாட வேண்டிய பாடல். இவர்கள் கொடியை கீழே இறக்கி அதை சரி செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பாட்டானது பாடப்பட்டது. இது அங்கிருந்தவர்களிடையே சிறிது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.